ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் நேற்று பெரிய டவுன் ட்ரெண்ட் மிஸ் பண்ணிவிட்டேன் சார், நீங்கள் உங்களுடைய வியூஸ் வந்து டவுன் சைட் கொடுக்கல அப்படின்னு மனசு கஷ்டமாயிடுச்சு சார், ஏன் சார் மிஸ் பண்ணிட்டீங்க நேற்று அப்படின்னு, இந்த மூமெண்ட்டு நேற்று மிஸ் ஆகிடுச்சு சார், நேற்று கொடுக்கவே இல்லை அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம ஒரு ஊருக்கு வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உக்காண்ட்ருக்கோம். அந்த ஊருக்கு பஸ்ஸே வரல, இல்லை பஸ் வந்தாலும் ரஷ்ஷாக இருக்குது, ஏற முடியல. ஆனால் அதே பக்கத்து பிளாட்ஃபார்மில் பஸ்ஸு காலியாக இருக்கும், சொகுசு பஸ்லாம் வரும். அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக இருக்கும், மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஊருக்கும் இதே மாதிரி பஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும், எத்தனையோ பேர் யோசிச்சுருப்பீங்க. இப்போது நமக்கு தேவையான ஊரில், நமக்கு தேவையான ட்ராக்கில் வந்து ஒரு பேருந்து போகல அப்படின்றப்போ, அடுத்த ட்ராக்லேயோ அடுத்த பஸ் ஸ்டாண்ட்லேயோ வந்து ஃபுல்லு காலியாக இருக்குது, காலியாக பஸ்ஸும் போயிட்டுருக்குது அப்படின்றப்போ மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். என்னடா நம்ம ஊருக்கு தேவையான பஸ் போகலையே, எங்கேயும் போயிட்டுருக்குது அப்படின்னு. இந்த மனசு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கல அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ண முடியும். ஏன்னா 100க்கு 90 பேர் பார்த்திங்கன்னா நேற்று அந்த இது நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அடடா மிஸ் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி இந்த லாபத்தை பதிவு செய்ய சொல்லுவோம், அதே மாதிரி தான். அதாவது நமக்கு தேவையான ₹1க்கு ₹2 லாபத்தை பதிவு செஞ்சுட்ருப்பாங்க. ஒரு ₹100 வாங்கி ஒரு ₹150 கிடச்சி விற்றுட்ருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ₹300-400 ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கும். அது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தேவையான லாபம் வந்துச்சேன்னு சந்தோஷப்படுறதை விட, நம்ம கையை மீறி வர ப்ராஃபிட் இவ்வளோ வெயிட் பண்ணி தான் இவ்வளோ போயிருக்கு மாட்டடா, இவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டு கொஞ்சம் உங்களுக்கு அது சேஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து மார்க்கெட்டில் நீங்கள் சர்வைவல் பண்ணி நிற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நமக்கு தேவையான ட்ராக்கில் ப்ரைஸ் போதான்னு பாருங்கள். அப்போது நீங்கள் அந்த சர்வைவல் பண்ண முடியும். நம்மளால் நமக்கான ப்ராஃபிட் எது அப்படின்னு. இப்போது நீங்கள் நினைக்கலாம், சார் இந்த மொமெண்டம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. சரி, இந்த மொமெண்டம் எப்படி மிஸ் ஆச்சு, என்ன மிஸ் ஆச்சு, நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த சப்போர்ட்டாக தான் நான் கன்சிடர் பண்ணேன். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணேன். காலையில் வந்து பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, மேலே நமக்கு ஒரு 20 தாண்டி இங்கே மூவ் ஆச்சுல. ஸோ இதில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம், சப்போர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு நான் இதில் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்த்தேன். நம்மளுடைய எஸ்எல் இங்கே ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அக்செப்ட். ஓகே, ஏன் அந்த பக்கம் நான் கீழே வரலன்னா, மேபி ட்ராப் மாதிரி வந்து டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகும், இன்னத்துக்கு நம்மத்தில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தாண்டி க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேக் டவுன் நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. அப்போ மேலே மூவ் ஆகிட்டு இந்த பக்கம் நான் அப்சர்வேஷன் பண்ணல, வாட்ச் பண்ணல. ஸோ ப்ரைஸு நேற்று நான் கவனிக்கல. ரைட்டுங்களா? சரி, இப்போது என்ன சார் நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணிங்க? இது வந்து நேற்று ஓகே நடந்து முடிஞ்சிச்சு, இப்போ என்ன சார் பிளான் பண்ணிங்க அப்படின்னா, இது சப்போர்ட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி ஒரு வியூ பண்ணணும், பிளான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஏன் சார் நீங்கள் ஸ்டில் ஏன் பையிங் சைடே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குளோபல் மார்க்கெட்டுடைய வியூ இது. ரைட்டுங்களா? இப்போ யூஎஸ் மார்க்கெட்டாக யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கும், ஏஷியன் மார்க்கெட்டாக இருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கண்டிஷனில் இருக்குது. எதுவும் வந்து பேரிஷில் எதுவும் இல்லை, ஆல்மோஸ்ட்டு எல்லாமே புல்லிஷாக இருக்குது. இந்த நிஃப்டி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரலில் இருக்குது. மேபி இதுவும் வந்து ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய வியூஸ் வந்து நான் அப்பர் சைடுக்கான பிளானில் நான் வச்சுட்ருக்கேன். இன்னும் வந்து டவுன் சைடு எதுவும் வரல, எல்லாமே பேரிஷ் இருக்குது, எல்லாமே புல்லிஷ் இருக்குதுனால மார்க்கெட் ப்ரெசென்ட் வந்து இது மேபி கரெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் அப்படின்றப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிற, அதில் வந்து செல்லிங் ட்ராவல் பண்ண எனக்கு என்னுடைய பிளான் வந்து இதில் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஓகே, நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே நெக்ஸ்ட் சப்போர்ட்டில் அது வரலும் வரும் அப்படின்றதுக்கு சின்னதாக டவுன் சைடு நம்ம மூமெண்ட்டை கேட்ச் பண்ணணும் நேற்று, முந்தினேற்று. ஓகே, இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக மேபி கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வரலாம், கீழே கொஞ்சம் கன்சல்டேஷன் இந்த மாதிரி ஆகலாம். இந்த மாதிரி சொல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? அப்போது இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் லோ ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸ் திரும்ப நான் வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான் வருமா சார் அப்படின்னா, எஸ் பிளான் வரும். ஆனால் என்னோடய பிளான் இந்த இல்லையே. ஏன்னா மார்க்கெட்டே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த கரெக்ஷனே பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன், இந்த கரெக்ஷனில் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா ப்ரைஸு என்னுடைய பிளான் என்ன, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிறதுக்கு எப்போ பிளான் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
நான் இது வந்து ப்ரைஸ் கீழே வரது நான் வந்து டவுன் சைடுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது நான் ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் அதை அவாய்ட் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அப் மூவ் நான் வந்து கேட்ச் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போல்லாம் அந்த ஒரு பிரேக் அவுட்டில் ஒரு அப் மூவ் வருதோ அந்த அப் மூவ்க்கான ஒரு பிளானை நான் காத்துட்ருக்கேன். ஆனால் என்னென்னா இந்த ஈவினிங் டைமே அந்த ஒரு அப் மூவ் வந்துச்சு. சப்போஸ் மார்க்கெட் இங்கே இருந்துச்சுன்னா இதில் பிரேக் அவுட்க்கான வாய்ப்புகள் பார்த்து இந்த மூமெண்ட்டமே கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் மூவ் ஆகிடுச்சு. இப்போ பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஓகே இப்போ அது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு, ப்ரைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படி இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்லும் போகிறோம். இந்த தூரத்தில் நம்ம ஒரு 1:2 நம்ம கடக்க முயற்சி பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து என்னுடைய பிளானில் ஒரு நிஃப்டி 50 ஒரு அப்பர் சைடுக்கான பிளானில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா மிக அருமையாக வேலை செஞ்சுருக்கு அப்பர் சைடில். ரைட்டுங்களா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ட்ராப் பண்ண லைன் தான் அது சப்போர்ட் லைனாக ஒர்க் ஆகிருக்குது. அதான் நம்மளுக்கு அந்த சார்ட்டு ஆல்ரெடி நம்ம போட்டது தான். இந்த சார்ட்டில் ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் வந்து நல்லா ஒரு சூப்பராக ஒர்க் ஆகுது பேங்க் நிஃப்டி. ஓகே, சரி, இப்போது இதில் வந்து என்னென்னா இதில் எவ்ரி கரெக்ஷனில் வந்தவர் இதில் வந்து அகைன் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் டவுன் சைடுக்கான பிளான் எனக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் கூட கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேபி மார்க்கெட் ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி அப்பர் சைடுக்கான பிளான் தான் இதில் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ 58,000 58,100 இந்த தூரத்தை கடக்கிறதுக்கான மார்க்கெட் முயற்சி பண்ணலாம். இதில் நம்ம வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நேற்று கூட பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கும் ஆப்போசிட் இது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயோ நம்மளுடைய ப்ரைம் குரூப் ரெண்டுத்துலேயும் அதான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான். ஓகே, இது சார் ஓகே நம்ம ப்ரைம் குரூப்பில் கூட ஒரு வேளை சார் ப்ரைம் குரூப்பில் அனுப்பிச்சிட்ருக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு அது கிளியராக சொல்லியிருக்கேன். அது ஒரு சிலருக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கலாம், அந்த மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுங்க, பரவாயில்ல. ஓகேங்களா? இது பாருங்கள், பேங்க் நிஃப்டி 247 புள்ளிகள் வந்து ப்ளஸில் இருக்குது, நிஃப்டி 22 புள்ளிகள் மைனஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்போசிட் இருக்குது, இது வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது கன்ஃபியூஷன் வந்து நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் வரும், அப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும். ரைட்? சரி, இப்போது சென்செக்ஸ் என்ன சார் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, சென்செக்ஸும் அதே மாதிரி தான். சப்போர்ட் லெவல் வந்து இப்போது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம எது சார் சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸு பிரேக் டவுன் ஆன இடம் இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதனால் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல. ரைட், இந்த பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த தூரம் கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து ஒரு 300-400 பாயிண்ட் வந்து ஒரு அப் மூவ்க்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இது வந்து 200 EMA லைன் சப்போர்ட் லைனாக ஒர்க் ஆகுது. ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆகிருந்த இடம் இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் அந்த மூவ்மெண்ட்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணாங்க கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. ரைட், இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.